நீ யாராவது கேட்போமா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்க வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஆனா காலை இப்ப நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும் அதுக்கு தெரியும். எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும் அதுக்கு தெரியும். எதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும், எதெல்லாம் எரேஸ் பண்ணணும். இட்லி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்கோம், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கோ, 4 நாளைக்கு எரேஸ் பண்ணிடும், தேவையில்லை இல்ல. ஆனா அவங்க பேரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. அப்ப நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். என்னத்துக்கு பிடிச்சிருச்சுங்க? இதுல என்ன இது மாஸ்டர் வாப்போ? நான் இதான் லாஸ்ட்னு சொன்னா 9 மணி வரைக்கும் பேசு பார். நான் 11 மணி வரைக்கும் கூட பேச தயார், நீங்க உட்கார தயாரா? சரி, ரெண்டாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? ரெண்டாவது குவாலிட்டி ஸ்பீடு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ல விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லா கம்ப்யூட்டரோட நம்ம மூளை ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு பெரிய ரோடு, இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இருக்கு, சரியா? இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வர்றான், இந்த இடத்துல நிற்கிறான். அந்த டெய்லர் கடையை பார்த்து ஹலோ அப்படின்றான். உடனே அவன் அடுத்த வாரம் கொடுத்துறேன்றான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன புரியுது? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அவன் இன்னும் தைக்கல. இவன் வந்து நின்று நான் துணி கொடுத்தனே தச்சிட்டிங்களான்னு கேட்கல, வெறும் ஹலோ தான் சொன்னான். அவன் ஒன்று, ஓ துணியை கேட்குறீங்களா, இன்னும் தைக்கல, தச்சு அடுத்த வாரம் கொடுத்துறேன்லாம் சொல்ல, வெறும் அடுத்த வாரம் கொடுத்துறேன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இவன் இங்கே வந்து நின்னவொன்னா ஹலோன்னு இங்கே ஒரு துணி கொடுத்துருக்க அதை கேளுன்னு இவன் மூளை இவனுக்கு சொல்லி, இவன் வெறும் ஹலோன்னு சொன்னோன்னே துணியை தான் கேட்குறான்னு அவன் மூளை அவனுக்கு சொல்லி உடனே அடுத்த வாரம் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவன் துணியை தான் சொல்லணும் புரிஞ்சுட்டு போயிட்டேன். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. முதல் இலக்கணம் என்ன? நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு புத்தக கண்காட்சியில் பேச்சு வைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? புத்தக ருசியை கொடுப்பதற்காக மட்டுமல்ல. இந்த அரண்மனை வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிற பொழுது இவ்வளவு நேரம் பேச்சு கேட்டோம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நான் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போற வீட்டுக்கு உங்களை நீங்களே கேட்கணும். கேட்டு ஏதாவது உங்க மனசுல நின்னாதான் இந்த பேச்சு வெற்றி, எங்கள் பயணம் வெற்றி, இந்த செலவு வெற்றி, இல்லையா? அதனால மறந்து கூட. முதல் இலக்கணம் என்ன? சேவ் அண்ட் எரேஸ். வெரி குட். ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. மூணாவது இலக்கணம் பாருங்க, அதான் பியூட்டிஃபுல் இலக்கணம். என்னன்னா, ஒன்ஸ் உங்க மூளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாத்த சொன்னா கூட அது மாத்திக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த சர்க்கஸ்ல எல்லாம் கடைசியில ஒரு ரவுண்டு சுத்தம், அதுல ஒரு பொண்ணு நிற்கும், இங்க இருந்து கண்ணை முட்டு ஒருத்த கத்தி அடிப்பான், அவன் மேல அந்த பொண்ணு மேலேயே படாம அந்த பலகையில படும். இப்படி ஒரு காட்சி சர்க்கஸ்ல பாக்குறோம்ல, நமக்கு அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும். இவன் கண்ணை கட்டினுப்பான், அந்த பொண்ணு அங்க நிற்கும், அந்த ரவுண்டு வேற சுத்தும், இங்க இருந்து கண்ணை முடி அடிப்பான். அந்த மாதிரி கத்தி அடிக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. எப்படியாவது இந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, சர்க்கஸ்ல கொலை பண்ணா, வெளியே கொலை பண்ணா அது மர்டர் அஃபென்ஸ். சர்க்கஸ்ல கத்தியை மாத்தி அடிச்சுட்டா பை மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாள் ஒழுங்காச்சார் சார், இன்னைக்கு ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. தப்பிச்சிடலான்ட்டு இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவோம். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி கரெக்டாக அடிச்சுட்டு 10வது கத்தி என்ன பண்ணோம்? மாற்றி அடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். 9 கத்தி கரெக்டாக அடிச்சிட்டான், 10வது கத்தி வேணுன்ட்டு அப்படி கொஞ்சம் கையை மாற்றி அப்படி அடித்தான். அந்த கத்தியும் அவள் மீது படாமல் பலகை மீதே பட்டது. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணாது. இது மூணாவது. அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற 3 குவாலிட்டி என்ன? சேவ் அண்ட் எரேஸ், ஸ்பீட். ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டா உன் மனசே தப்பு பண்ண சொன்ன கூட பண்ணாது. இந்த 3 இலக்கணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் தெரியுமா? நம்ம மூளையில சில விஷயங்களை ஆழமா பதிஞ்சிட்டோம்னா அதை மாத்திக்கவே மாட்டோம். சில பெண்கள் சண்டை போடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயத்தப்போ உங்க தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா? தங்கச்சியே மறந்துருப்பா. மைண்ட்ல போய் அது உட்காந்துக்கும். அது மைண்ட்ல உட்காருது இல்லை, முதல்ல எங்க உட்காருது? மனசுல உட்காருது. இப்ப நம்ம சாப்பிட்ட உடனே எதெல்லாம் தேவையான சக்தியை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சக்தியை அடுத்த நாள் வெளியேற மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார் இல்லையா? தேவையற்ற கழிவுகள் அதுவா வெளியேறிடுது. மூளையும் அப்படிதான். இப்ப கேட்டோம் இட்லின்னு சொன்னாங்க, அப்புறமா தேவையற்ற விஷயங்களை சேவ் பண்ணிக்கும், தேவையற்றவங்களை எரேஸ் பண்ணிக்கும். அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா?
தேவையில்லாதனும் சேர்த்து வச்சுக்கணும். அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்தின்னு வருது. அவன் என்ன சொன்னான்னு சொல்கிறோம்ல, மனசில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் நமக்கு என்ன சொல்வது, பெரிய பெரிய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்குது.